சூரிய தேவன் 5 குதிரைகள் பூட்டிய தேரில் பவனி வருகிறார். திருப்தி திருப்தி திருப்தி. சூரிய தேவன் திருப்தி அடைந்தார். பிறப்பும் வாழ்வும் எப்போதும் போற்றப்பட வேண்டும், நேசிக்கப்பட வேண்டும். பிறப்பும் வாழ்வும் எப்போதும் போற்றப்பட வேண்டும், நேசிக்கப்பட வேண்டும். இங்க மேடையில கணேச புராணத்திலிருந்து எடுத்த ஒரு மெய் சிலிர்க்கிற கதை நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்துல மேடைக்கு பின்னாடி இன்னும் அற்புதமா தயாராகிட்டு இருக்காங்க. பின்னாடி அரங்க அமைப்புகள் எல்லாம் வேகமா மாறுது. ப்ராப்ஸ் எல்லாம் டக்கு டக்குன்னு மாத்துறாங்க. என்ன ஒரு வேகம், என்ன ஒரு லாவகம். ஆஹா, மழை மழை மழை. ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம சிவாய. ஹரி ஓம் நம அசந்து போயிட்டேங்க. கூடவே பல கேள்விகள் மனசுல. I watched your play yesterday. It was very beautiful. Can you just take me through who was the director? What's the role of a director in a play like this? आमची जी दशावतार ही लोककला आहे எங்களோட தசாவதார நாடகங்களுக்கு இயக்குனர்னு ஒருத்தர் கிடையாது. आणि कलाकार स्वतः पुराण कथा நடிகர்கள் அவங்களே புராண கதைகளை படிச்சு தயாராகி நடிப்பாங்க. அதனால இயக்குனர் தேவையே கிடையாது. How often do you all practice? प्रॅक्टिस வழக்கமா நாங்க ரிஹர்சல், அதாவது பயிற்சி செய்யறது கிடையாது. जे आहे ते आपापला कामधंदा ஏன்னா நாங்க ஒவ்வொருத்தரும் பகல்ல வேலைக்கு போய் இரவுல தான் நாடகம் நடத்துறோம். संध्याकाळनंतर नाटक जागेवर पोहोचून ते आपली कला सादर करतात. அதனால ரிஹர்சலுக்கு நேரமே கிடைக்கிறது இல்ல. So practice கிடையாது, rehearsal கிடையாது. அவர் சொல்றாரு discussion மட்டும் தான் இருக்குன்னு. So how do you get to the point? There's no practice na, but how do you get to the point that you're ready? दोन कलाकार जेव्हा स्टेजवर 2 நடிகர்கள் மேடையில நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க இந்த கதையெல்லாம் படிச்சிருப்பாங்க. அதனால யார் என்ன சொல்லணுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். तर हे हजरजबाबीपणा थोडक्यात फार महत्वाचा आहे. आणि समजा समोरचा एखादा विषय भरकट யாராவது ஒரு நடிகர் தவறினாலும் மற்ற நடிகர் அதை பார்வையாளர்கள் கவனிக்காதபடி சரி செஞ்சுவாரு. लक्षात न आणू देता आम्ही ते सादर करण्याचा प्रयत्न करतो. ஒரு ஆக்டர் ஆஃப் ட்ராக் போனாலும் இன்னொரு ஆக்டர் வந்து அழகா திருப்பி அந்த ஸ்டோரி படி கொண்டு வந்துருவாரு. Not bad. So Dashavatar, the way I understand, is the 10 avatars of Vishnu. But yesterday it was on Ganesha. அது எப்படி அவங்க என்ன மாதிரியான கதை கருவை எடுத்திருக்காங்க? विष्णूचे 10 अवतार म्हणजे தசாவதாரம்னா விஷ்ணுவோட கதைகள் மட்டும் இல்ல. गरुड पुराण आहे, त्याच्यानं स्कंद पुराण, கருட புராணம், ஸ்கந்த புராணம், விஷ்ணு புராணம், சிவ புராணம், கணேச புராணம், இது மாதிரி மொத்தம் 18 புராணங்கள் இருக்கு. पार्ट आहे छोटे छोटे. त्याची அதுல இருந்து சின்ன சின்ன கதைகள் அல்லது சம்பவங்களை தேர்ந்தெடுத்து நாடகம் செய்யறோம். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, குரூப்பில் 1-2 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த குரூப்பில் இவர் தான் அந்த ரிசர்ச் பண்ணுறது, எந்த கதையை சூஸ் பண்ணுறது, கேரக்டர்ஸ் எல்லாமே இவர் தான் பார்த்துப்பாங்க. ஸோ இவர் சொல்கிறாரு இவர் வந்து டைரக்டர் இல்லைன்னு, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் டைரக்டர்.
இந்த மேடை அமைப்பு, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் யார் செய்றாங்கன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வமா இருக்கு. कालचं नाटक कसं होतं, लोकांच्या मागणीनुसार आहे. நேத்து நடந்த நாடகம் மக்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நடந்தது. தந்திர காட்சிகள், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிற நாடகம் நடத்தணும்னா அதுக்கான சிறப்பு விளக்குகள், மேடை, ஒலி இப்படி எல்லாம் ஏற்பாடு செய்யணும். ஆனா சாதாரண நாடகங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. எங்க வேணும்னாலும் நடத்தலாம். அப்ப நடன அமைப்புகள், வால் சண்டை இதெல்லாம் யாரு சொல்லிக் குடுக்குறாங்கன்னு யோசிச்சேன். பதில் மட்டும் இல்ல, ஒரு வால் சண்டை பாடமும் கூடவே எனக்கு கிடைச்சது. இவ்ளோ வெர்சட்டாலிட்டி, இவ்ளோ எஃபிஷியன்சி, நிச்சயமா இவங்க ஃபுல் டைம் ஆக்டர்ஸா இருப்பாங்க. ஏன்னா तसं नाही आहे. நாங்க பகல்ல வேலை செஞ்சு ராத்திரியில தான் நடிக்கிறோம். அதனால இது ஒரு பகுதி நேர வேலை மாதிரி தான் இருக்குன்னு சொல்லணும். நான் ஒரு சாயம் பூசுற வேலை செய்கிறேன். அவரு பழத்தோட்டம் வச்சிருக்காரு. மற்றவர் சிற்பி. இன்னொருத்தர் தொழிற்சாலையில் வேலை செய்கிறாரு. ஒருத்தர் வங்கி, ஒருத்தர் ஆசிரியர். இப்படி நிறைய தொழில் பண்ணுறோம். चालू ठेवलेलं आहे. கொஞ்சம் நம்ம சிங்கப்பூர் ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லை, ஃபுல் டைம் வேலை தேவை தான், ஆனால் மனசுக்கு கலை தேவை. இந்த அழகான கொங்கன் பிரதேசத்தையும் அதோட அற்புதமான தசாவதார நாடக வடிவத்தையும் விட்டுட்டு போகும்போது அந்த ஒரு அழகான எண்ணம் என் மனசுல நீங்காத இடத்தை பிடிச்சிடுச்சு. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் 2000 பேருக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை ஈர்க்கிறது. நுழைவுச்சீட்டு விலை 10,000 ரூபாய் வரை உயரும். ஒவ்வொரு ஆண்டும் மொத்த வருவாய் 500 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக ஈட்டப்படுகிறது. நான் மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்களை பத்தி பேசுறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் ஒரு ராக் ஸ்டார் கான்சர்ட்டை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? அதுவோ இல்லை. நான் ஒரு மிகப்பெரிய பொழுதுபோக்கு அதிசயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். இந்தியாவில் உள்ள வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமில் சின்ன சின்ன கிராமங்களில், குட்டி குட்டி நகரங்களில் இது நடக்குது. அதை பார்க்க, அதை பற்றி தெரிஞ்சுக்க என்னோட அடுத்த மேடை பயணம் அஸ்ஸாமை நோக்கி. வாங்க போகலாம். அசாமுக்கு நான் வர்றது இது 2வது முறை. ஆனா இந்த முறை வேற ஒரு திட்டம் வச்சிருக்கோம். முதல்ல குவாஹாட்டிய குட்டியா சுத்தி பார்க்க ஒரு வாய்ப்பு. அதற்கு பிறகு என்னோட தயாரிப்பாளர் என்னை ஏதோ கண் காணாத ஒரு சின்ன ஊருக்கு அழைச்சிட்டு போறாங்க. இந்த அத்வானத்துல என்னது அது? பிரம்மாண்டமான கூடாரம்,
அதை சுத்தி இவ்வளவு கூட்டம். எந்த இடம்ங்க இது? என்ன நடக்குதுங்க? ஃபைனலாக சசி பாரிக்கு வந்தாச்சு. படம் பார்க்குறதுக்கு சினிமா ஹாலுக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை. பெரிய பெரிய போஸ்டர், சினிமா அளவில் பெரிய கூடாரம், ஆனால் சினிமா இல்லை. அப்போ என்ன இது? அதுதாங்க நான் ஆரம்பத்துல சொன்னேன், அந்த பொழுதுபோக்கு அதிசயம். அசாமில் இத பிரம்மயன் அப்படின்னு சொல்வாங்க. ஆங்கிலத்துல டிராவலிங் தியேட்டர், தமிழ்ல நாடோடி நாடகங்கள்னு சொல்லலாம். அதை பத்தி படிக்க படிக்க எனக்கு ஒரே ஆச்சரியம். இதோ இந்த சின்ன ஊர்ல தான் என்னோட தேடல், என்னோட ஆராய்ச்சி ஆரம்பமாச்சு. எவ்வளோ பெரிய போஸ்டரில் இவங்க தான் மெயின் ஹீரோயின். ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்காங்க, சிங்கராகவும் இருக்காங்க, பெக்கராகவும் இருக்காங்க. ரொம்ப வெர்சடைலாக இருக்காங்களே. யாரா இருப்பாங்க? என் கேள்விக்கான பதிலை தேடி நான் நாடகத்தை பார்க்க உட்கார்ந்தேன். அப்படியே ஆடி போயிட்டேன். என்ன ஒரு நடிகை! என்னென்ன யுக்திகள்! இது ஒரு மேடை நாடகமா இல்ல திரைப்படமா? எனக்கே சந்தேகம் வந்துடுச்சு. உங்களால நம்ப முடியலையா? நீங்களே பாருங்க. ஏற்கனவே நான் இந்த நாடகம் ஏற்படுத்தின பாதிப்புல இருந்து வெளியே வரல. அந்த நாடக கதாநாயகி பிரஸ்துதி பரோஷோரோட நடிப்பு அப்பா அருமைங்க, புல்லரிக்குது பாருங்க. அதுக்குள்ள நம்ம உள்ளூர் கைடு, அதாங்க வழிகாட்டி சொன்னாரு, பிரஸ்துதி வெறும் கதாநாயகி நடிகை மட்டும் இல்லாம அந்த அவாஹா நாடக குழுவோட உரிமையாளரும் கூட. இங்க இருக்கிற உள்ளூர் செய்தி நிறுவனங்கள் எல்லாம் அவங்கள ஒன் உமன் ஆர்மின்னு சொல்றாங்கன்னா பாத்துக்கங்களேன், எல்லாமே அவங்க தான். எனக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி ஒரே ஆளா இவ்வளோ செய்ய முடியும்?
நடிக்கிறாங்க, தயாரிக்கிறாங்க. அதுவும் ஒரு நாடகம் இல்லை, பல நாடகங்க. எப்படி 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 இதை பத்தி எனக்கு அடுத்த நாள் சில பதில் கிடைச்சது. அவங்கள எங்க நான் சந்திச்சேன்னு சொல்லுங்க பாப்போம். நாடகத்தோட லேடி சூப்பர் ஸ்டாரை சந்திக்கலாம் தான் இங்கே வந்தேன். ஆனால் அவங்க இங்கே கிரிக்கெட் மேட்ச் பார்க்க வந்திருக்காங்களா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? சரி, அவங்கள இங்க தான் சந்திக்கணும்னு இருந்தா அப்படியே ஆகட்டும். என்ன, அவங்களுக்கு என்னோட பேச கொஞ்ச நேரமாவது இருக்கும்னு நம்புறேன். It was started from Jatra. Jatra was a very ancient form of drama, and it was a little louder and more expressive. yes, more expressive. They used to play the mythological things and like that. And from that, Ashok Lampur, he is the founder of Bhaimaman Theatre. Assam the- Mobile. Yes, Assam Mobile Theatre. So he was the founder. He conceived the idea from Jatra. In remote areas, we don't find any challenges because these are the persons, these are the people who are running mobile theatres actually. Okay. Actually, we come to them. That's why they watch. It's a festival like time for them, for the whole community, the whole, this locality. Mobile theatre has gained attention and appreciation and involvement of audience. It's going like anything. In Assamese movies, you won't find that much of craze, that much of, audience you won't get. Technically, as we are bringing so many things, it catches the audience. Yeah, exactly. Hurdles are not about coming towards the audience. Hurdles are to conceive new ideas about drama. See, in last drama, I was playing a double role. Yeah. That was a hurdle for me. Bhaimaman Theatre runs in a very rhythmic basis. Okay. Everyone is assigned A role. a role. Everyone is assigned a role. If you see the backstage, then you can understand that everyone is doing his own job. Okay. And everyone is, Sorry. yes. And everyone is doing their own job in so perfect way that you can see a perfect drama inside. The form of physical labor a worker does in mobile theatre, you can't imagine actually. If a person doesn't have the passion inside, he can't work in mobile theatre. How do you manage the stay and everything in the smaller places? As we need to stay in remote areas where we can't go back home, we have the best accommodation according to availability. And most of the time, we stay at people's home. And they welcome us like anything and everything. And for 3 days, it's like our home. They are the guest. And that's the best part of, roaming around. Because they too share the love for. Yes. They treat us like the god. பிரஸ்துதியை சந்திச்சது, அவங்களோட பேசினது எல்லாமே என் கண்ணை திறந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியோட இணை இயக்குனர் நாகராஜோ சிங்கப்பூர்ல ஒரு மேடை நடிகர். அவர் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பத்தி சொன்னார். சிங்கப்பூரில் நாடகம் பண்ணோம்னா 3 மாதம் ரிகர்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு வாரம் அப்படியே பம்பிங் வீக்கு. இன்னைக்கு நைட் ஷோனா இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சூப்பர் ஸ்டாரு நேற்று ஒரு பெரிய ஷோ, இன்னைக்கு சாயந்தரமும் வேற கதை, ஒரு பெரிய ஷோ. ரிலாக்ஸாக உட்காந்து கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க. அவங்க நேற்று போட்ட ப்ளே 100வது தடவை மேடை ஏற்றிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வருஷம் ஃபுல்லாக 1800 ப்ரொடக்ஷன்ஸ் வேறு பண்ணுறாங்களா. ஓ, அதனால தான்
இதுவும் ஒரு மேடை அனுபவம். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இந்த நாடக குழு எப்படி நாடகங்களை உருவாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க முடிவு செஞ்சேன். அப்படியே அந்த உருவாக்குற பணிகள்ல சிலதை செஞ்சோம் பார்க்கலாமே. அடுத்த நாள் காலையில ரொம்பவே சீக்கிரமா வந்துட்டேன். நாடக குழுன்னு வந்துட்டாலே சின்ன வேலை பெரிய வேலைன்னு எதுவுமே இல்லை. எல்லா வேலையும் முக்கியம்தான். ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் இங்கே செஞ்சேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிராமத்துல எல்லாரும், முக்கியமா பெண்கள், அவங்க வேலைகளை சட்டு சட்டுன்னு முடிக்கிறத பார்த்தேன். அப்பதானே சாயங்காலம் நாடகத்தை பார்க்க முடியும். இதுக்கு நடுவுல அவாஹா நாடக குழுவை பத்தி தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு கிடைச்சது. சரி வாங்க, திரைக்கு பின்னால என்ன நடக்குதுன்னு பாப்போம்.